படம். ரெக்கார்டிங் வந்து எனக்கு நான் நான் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான் ரெக்கார்டிங் தான் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இருக்கேன். என் என் ஸ்க்ரீன்ல அப்படியே அப்படியே வந்து வந்துட்டு போயிட்டு போயிட்டு இருக்கிறது இருக்கிறது அது அது ஜம்ப் ஜம்ப் ஆகுது. ஆகுது. ஓகே, எனிவே ஒன்றும் செய்ய முடியாது. முடியாது. சரி சரி. இதை வந்து லேசா லைட் ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிடுறேன். அதை செஞ்சு காட்டுறேன்னு சொன்னேன், அதுக்காகவே காட்டுறேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன். சரியா? டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன்னா ஒரு பேப்பரை எடுத்துக்கிறேன். எல்லா பேப்பரையும் வேஸ்ட் பண்ணல. ஒரு பேப்பர் கூட தேவைப்படாது நமக்கு. இதுல வந்து ஒரு குவார்டர் எடுத்துக்கிறேன். சரி, ஒரு சின்ன பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிறேன். சின்ன பீஸ் எடுத்து முடிச்சுக்கிறேன். இந்த இடத்த லைட் ஆகணும் இல்லையா? முதல்ல என்ன செய்யறேன்னா தர்ஸ்டி பிரஷ் எடுத்து முதல்ல தண்ணி எடுத்து கிட்ட போனோமா அப்படியே இருந்தா பரவாயில்லையா? பரவாயில்ல, அப்படியே இருந்தா பரவாயில்ல. சரி, இப்ப என்னன்னா இந்த இடத்த வந்து நான் லைட் ஆக்கணும். அந்த இடத்துக்கு தண்ணி வைக்கிறேன். தண்ணி வச்சுட்டு அந்த பிரஷோடைய நுனி ஃபைன் டிப், அந்த பிரஷோடைய ஃபைன் டிப் வச்சு எங்கெல்லாம் கலர் இருக்குன்றத தேய்க்கிறேன். பேப்பர் வந்து டேமேஜ் ஆயிடக்கூடாது. அது முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம ஆர்டிஸ்டுகள், வாத்தியார்கள் வந்து பேப்பர் டேமேஜ் ஆயிடக்கூடாது, பேப்பர் டேமேஜ் ஆயிடக்கூடாது. பேப்பர் செஞ்சுட்டு அப்படி வச்சு அழுத்தி எடுக்கிறோம். பாருங்க, அந்த இடம் கலர் வந்து வெளியில வந்துருச்சு. சரியா? கலர் வந்து அந்த இடம் வெளியே வந்துருச்சு. ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு டார்க் இருக்கும். இப்ப அந்த டார்க் ஏன் அவ்வளவு தூரத்துக்கு தெரியலன்னா இங்க இருக்கக்கூடிய டார்க் ஜாஸ்தியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய டார்க் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப ஓவராலா லைட் தண்ணிய வச்சுட்டு ஓவராலா தண்ணிய வச்சுட்டு இங்க டார்க் இருக்கிற இடத்துல ஜாஸ்தி வச்சிருக்கேன் நான் தண்ணி. கலர் எவ்வளவு வெளியே இருந்திருக்கு. கலர் கம்மியாயிருச்சா? கலர் நல்ல கம்மியாயிருச்சு. இப்படி வச்சு எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். என்னன்னா இந்த பேப்பர்ல இருக்க கலர் சமயத்துல அங்க போய் ஒட்டிடும். சரியா? இப்போதைக்கு இந்த இடம் கிளியர் ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் இத கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாம்னு பாக்குறேன். பண்ணா புத்திசாலித்தனமா, பண்ணாம இருந்த புத்திசாலித்தனமான்றது வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால எது புத்திசாலித்தனம்ன்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி வச்சு பார்க்கறது தான். வச்சு பார்த்துறேன். என்னன்னா இங்க இருந்து இங்க லைட் விழுகுது. எங்க இந்த இடத்துல ஒரு லைட் விழுகுது. அப்ப இங்க இடையில ஒரு டார்க் இருக்கு. சரியா? அத அப்படி வச்சிருக்கோம். வச்சிட்டு இப்ப இங்க இருந்து ஒரு டார்க் ஒன்று வந்து இங்க அது தெரியல. அது ஏன் தெரியலன்னு படங்கள எங்கேயோ இருந்து அந்த ப்ளூல இருந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வர்றது வந்து இத எடுக்குது. இந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்று வரும். அப்படியே வந்து அது காண போயிடும். அந்த காண போயிடுச்சு. அது இப்ப இந்த இடத்த வந்து நான் வந்து எடுத்தாகணும்.
இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னிக். இப்ப இது செய்யறது கஷ்டமா இல்ல, இது திங்க் பண்றதுதான் கஷ்டம். இப்படி இப்படி இந்த இடத்துல இப்படி செஞ்சு செஞ்சு இதை கொஞ்சம் எடுப்போம் அப்படின்னு அப்படின்னு திங்க் பண்றதுதான் கஷ்டம் இல்லையா? அப்ப திங்க் பண்றதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அது அது கஷ்டம் கஷ்டம் இல்லையே. இல்லையே. செய்யறது அதே அதே டெக்னிக், டெக்னிக், அவ்வளவுதான், அவ்வளவுதான், ஈஸி. ஈஸி. என்ன என்ன சொல்றாங்க சொல்றாங்க மோகன்? மோகன்? அதாவது அதாவது என்னன்னா என்னன்னா அந்த அந்த அட்வான்ஸ் அட்வான்ஸ் டெக்னிக்ன்றது டெக்னிக்ன்றது வந்து ஒரு ஒரு செய்ய செய்ய முடியாத, முடியாத, அதாவது இப்ப அதாவது இப்ப ஜிம்னாஸ்டிக்ஸ்ல ஜிம்னாஸ்டிக்ஸ்ல இருக்கு, இருக்கு, ஒரு ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் இருக்கு, இருக்கு, ஒரு ஒரு வெயிட் வெயிட் லிஃப்டிங் லிஃப்டிங் கிளாஸ் கிளாஸ் இருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அங்க அங்க அட்வான்ஸ் அட்வான்ஸ் டெக்னிக்னு டெக்னிக்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றது வர்றது வெயிட் வெயிட் ஜாஸ்தி தூக்குறது. இங்க இங்க அட்வான்ஸ் அட்வான்ஸ் டெக்னிக்ன்றது ஒரு டெக்னிக்ன்றது செய்ய செய்ய முடியாத ஒரு முடியாத ஒரு காரியத்தை காரியத்தை செய்யறது செய்யறது இல்ல. இல்ல. பொதுவா பொதுவா யோசிக்காததை யோசிக்காததை இங்க வந்து இங்க யோசிக்கிறது. யோசிக்கிறது. ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இதை வந்து இதை யோசிக்க யோசிக்க மாட்டாங்க. மாட்டாங்க. இதை இதை வளர்த்து இந்த இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு டெக்ஸ்சர் டெக்ஸ்சர் வச்சோம்னா வச்சோம்னா நல்லா நல்லா இருக்கும் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு யோசிக்க யோசிக்க மாட்டாங்க. மாட்டாங்க. நான் நான் உங்களை வந்து உங்களை யோசிக்க யோசிக்க சொல்லி சொல்றேன். சொல்றேன். ஓகே சார். சரியா சரியா அந்த அந்த இடம் இடம் நல்லா வந்துருச்சு. வந்துருச்சு. இடம் இடம் நல்லா வந்துருச்சு. கீழே கீழே வந்து இன்னும் இன்னும் டார்க் வைக்கலாம் போல தோணுது. வைக்கலாமா வேண்டாமா? நல்லா இருக்கு. இதை இதை என்னத்தையாச்சும் என்னத்தையாச்சும் கெடுத்து வச்சோம்னா சிக்கலா போயிருமேன்னு பயமா இருக்கு. ஆனாலும் இது இது வைக்கலன்னா அந்த இடம் வந்து அந்த ஃபீல் வராது. ஓகே ஓகே ஓகே. ஓகே. இப்ப இப்ப என்னன்னா 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 அப்படின்ற அந்த அந்த வார்த்தை வார்த்தை சொல்லும் போது எனக்கு எப்படம் ஒண்ணு மந்திரி குமாரியோ ஏதோ ஒண்ணு படத்துல பாலையா பாலையான்னு ஒரு ஆக்டர்ல அவர் வந்து வில்லன். அவர் வரல பயங்கரமான வில்லன். பாலையாலாம் வில்லனா நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது பாலையா வில்லனா நடிச்சு ஒரு சீசன்ல பயங்கரமா கொடி கட்டி பறந்துட்டு இருக்க சமயத்துல நிறுத்திடுறாரு வில்லன். இதை என்ன நிறுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, மதுரையிலேயோ எங்கேயோ வந்திருந்தப்ப ரசிகர்கள், எம்ஜிஆருடைய ரசிகர்கள், சிவாஜியோடைய ரசிகர்கள் ஏதோ ஃபங்க்ஷன்ல வந்து எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது பாலையாவை அடிச்சுட்டாங்க. எப்படி நீ வந்து எங்களுடைய ஹீரோவை நீ அப்படி ட்ரீட் பண்ண முடியும்? அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும் அவருடைய நடிப்பு. ஆஹா, இது ரொம்ப சிக்கலால போகுது, ரொம்ப க்ளோஸ் பண்ணிடுவாங்க பயந்துட்டு தான் அவர் வந்து வில்லனா நடிக்கிறத நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையில சொல்றாரு. அவ்வளவு பயங்கரமான ஒரு வில்லன் அவரு. எதுக்காக அதை வந்துச்சு? அவர் சொல்லுவார் அந்த படத்துல. அது என்னன்னா ஒருத்தன் வந்து சொல்லு, என்னப்பா போய் இப்படி செய்ய சொன்னேன்னு, என்ன செஞ்சீங்களா செய்யலையா அப்படின்னு. செய்ய முடியல, அதையும் செய்ய முடியலன்னு. அது என்னன்னா அது என்னன்னா செய்ய முடிச்சு முடியல, அதை சொல்லியா அப்படின்னு. எனக்கு இப்ப இதை சொல்லி செஞ்சிட்டு இருக்கும் போது என்னன்னா அப்படின்னு எனக்கு அதான் ஞாபகம் வருது. செய்ய முடிஞ்சா செய்தி, செய்ய முடியலன்னு செய்யாத, அதுக்கப்புறம் என்னன்னா ஆக்சுவலா நான் இந்த இடத்துல டிராயிங் வந்து கொஞ்சம் மாத்தினேன். ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை நான் செஞ்சிருந்தப்ப இதை வச்சு செஞ்சிருந்தேன் இன்னொரு பெயிண்டிங்.
அதில் பார்க்கறதுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. அதனால அது வேண்டாம் அப்படின்னு யோசிச்சேன். அதை வந்து ஹைலைட்டை கரெக்டாக கொடுக்க முடியும். சரியா இருக்குல்ல? போதும். இப்ப என்ன தோணுது? படம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? இப்பதான் இருக்கிறதுலே ஆபத்தான வேலை ஆரம்பிக்குது. பேக்ரவுண்ட்ல நான் இன்னும் ஒரு டோன் கொடுக்க போறேன். அந்த டோன் டோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறேன்னா, சில சில இடங்கள்ல இடங்கள்ல நான் நான் தண்ணி வச்சு கலரை எடுத்துற போறேன். டஸ்ட் பிரஷ் வச்சு எடுக்க போறேன். அப்படின்னு செஞ்சுட்டு திரும்ப பிரஷ் அப்படியே அப்படியே ஓட்டிட்டு போய் கலரை வெளியில கொண்டு போயிடுறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து யோசிச்சு பார்த்து செய்யக்கூடிய ஒரு வேலை. இது செய்யணுமா செய்யக்கூடாதான்றதே ஒரு கேள்வி. எதுக்கானாச்சும் அதான் நல்லா தானே இருக்கு, அதை அதை விட்டுறலாமே விட்டுறலாமே அப்படின்னு தோணுது. இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெட்டரா அப்படின்ற அப்படின்ற ஒரு யோசனை வர்றப்ப அதை செய்யணும். இப்ப நான் இப்ப நான் என்ன செய்ய செய்யறேன்னா, போறேன்னா, இங்க இங்க இருந்து இருந்து தண்ணி வச்சுட்டு வர்றேன். கேர்ஃபுல்லா நம்ம வந்து ப்ளூ வந்து வயலட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அவ்வளவு தூரத்துக்கு மோசமா தெரியாது. வயலட் வந்து ப்ளூக்குள்ள வந்துருச்சுன்னா ரொம்ப மோசமா தெரியும். நான் கேர்ஃபுல்லா அதை ஒத்தி எடுத்துக்கணும் தனியா. அதாவது இப்ப எது சொன்னாலும் வந்து பீத்திக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த டெக்னிக்லாம் வந்து செஞ்சு காட்டுறதுக்கு ஆட்கள் இல்ல. இந்த டெக்னிக் செஞ்சு பார்க்கறதே ரொம்ப ரேர். அப்ப இந்த டெக்னிக் செஞ்சு பார்க்கறதே ரேர்ன்றப்ப செஞ்சு காட்டுறதுக்கு யார் இருப்பா? அப்படி போயிருது. அதனால நீங்க வந்து இந்த டெக்னிக் எல்லாம் இப்ப பார்த்துட்டு ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடாம செஞ்சு பாருங்க. சரியா? இந்த டெக்னிக் எல்லாம் செஞ்சு பாருங்க நீங்க. நான் இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணி தான் இந்த பெயிண்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் செய்வோம், செஞ்சு காட்டுவோம் அவங்களுக்கு அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் வந்து இந்த பெயிண்டிங் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சமயத்துல நான் என்ன செய்வேன்னா, டவலை எடுத்து மேல போட்டு ஒட்டி எடுத்துருவேன். ஈர டவல் ஒண்ணு போட்டு அந்த கலர்ஸை கொஞ்சம் குறைக்க வேண்டியது, ரொம்ப குறைக்க வேண்டாம், கொஞ்சம் போல குறைச்சா போதும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஈர டவலை போட்டு ஒத்தி எடுத்துருவேன். அவ்வளவு ஈஸி இல்லை, ஆனா செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா செஞ்சுதான் ஆகணும் இல்லையா? லைட் ஆகுறது தெரியுதா உங்களுக்கு?
அதாவது இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னா இப்படிலாம் செஞ்சிருக்காங்க மாஸ்டர்ஸ். அதை வச்சுதான் நம்ம செய்யறோம். அவங்க செஞ்சிருக்காங்க, அவங்க செஞ்சு இந்த எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்காக அவங்க அப்படி செஞ்சிருக்காங்க. அப்ப நம்மளும் அந்த எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்காக செய்யலாம். செய்யலாம்ன்ற வார்த்தை தான் நான் வந்து சொல்றது. சரி, இப்போ ஒரு டார்க் வைக்க போறேன். என்ன டார்க் வைக்க போறேன்? சியன்னா போல எடுத்து நியூட்ரல் டோன் இல்லையா, ஓவரால் நியூட்ரல் டோன். தேவைப்பட்டால் கொஞ்சம் போல ப்ளூவையும் எடுத்துட்டு மேல வந்து ஒரு கோட்டிங் ஒன்று கொடுத்துருப்பாரு. ஒரு டார்க் வந்து மேல கொடுத்துருப்பாரு. என்ன ஆயிரு ஐயர் சார் இல்லையா? இல்ல அந்த லைட் வச்சது சும்மா அந்த டெக்னிக் செஞ்சு காட்டுவான்றதுக்காக. ஆமா டைமென்ஷன் வந்து சடார்னு. ஷைனிங்ல தெரிய மாட்டேங்குது இதுல வீடியோல. கொஞ்சம் ப்ளூஷா தான் இருக்கு போல இருக்கு. பான்சியானா வைக்கலாம்னு யோசிச்சேன். பான்சியானா அவ்வளோ எஃபெக்டிவா இல்லை. கொஞ்சம் ப்ளூஷா தான் வச்சாகணும். இல்ல அதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா தெரியல. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஜெனரலா வந்து செஞ்சு பாக்குறது இல்ல ஆட்கள். அப்புறம் தானே சொல்லி தர்றது இல்லையா? இப்ப நான் என்ன செய்யறேன், அந்த இடத்துல ஃபுல்லா ஒரு வைப் ஒண்ணு கொடுக்க போறேன். எங்க இந்த இடத்துல முதல்ல அப்படியே வந்து ஒரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல டார்க் நான் வச்சுக்கிறேன். இதுக்கு மேல அந்த இடத்துல டார்க் ஒண்ணு வச்சுக்கிறேன். அந்த இடத்துல வச்சிருக்கோன்றது ரொம்ப கிளியரா தெரியக்கூடாது. தெரியறதுக்கு வைக்கிறோம், ஆனா கிளியரா தெரியக்கூடாது. கிளியரா தெரியறதுக்கும் தெரியறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வச்சிருக்கோம் அப்படின்ற யோசனை வரக்கூடாது பார்த்தது. மேல வந்து ஒரு பென்சிலை வச்சு வரைகிற மாதிரி நான் பிரஷை வச்சு வரைஞ்சிட்டு இருக்கேன். ஏன் அந்த டெக்ஸ்சர் வந்து துணியோட கிரியேட் பண்ணிரும், டார்க்கும் வந்துரும்.
எவ்வளவுதான் நான் வந்து டார்க் வச்சுட்டு போனாலும் கீழே இருக்கக்கூடியது தெரியுற அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு என்னுடைய கலர்ஸ். அதை நோட்டீஸ் பண்றீங்களா? கீழே கீழே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த 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 முன்னாடி வச்ச டெக்ஸ்சர், டெக்ஸ்சர், அந்த அந்த முன்னாடி வச்ச முன்னாடி வச்ச டிராயிங் டிராயிங் அதெல்லாம் அதுக்கெல்லாம் தெரியுது. தெரியுது. ப்ளூவை ப்ளூவை கொஞ்சம் போல கொஞ்சம் போல டர்ட்டி டர்ட்டி ஆக்கிக்கிறேன். ஆக்கிக்கிறேன். ப்ளூ தான் ப்ளூ தான் வைக்கிறேன். வைக்கிறேன். ப்ளூவை ப்ளூவை கொஞ்சம் போல டர்ட்டி டர்ட்டி ஆக்கிக்கிறேன். ஆக்கிக்கிறேன். இடத்துல என்னமோ ஒரு புள்ளி எப்படியோ வச்சுட்டேன். இது இது பாருங்க, பாருங்க, அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு வெட் ஒரு வெட் பிரஷ் ஒன்று பிரஷ் வச்சு ஒன்று வச்சு அப்படியே அப்படியே தொடச்சானோ வந்துடுது. ஆ? எப்ப எப்ப காஞ்சதுக்கு காஞ்சதுக்கு அப்புறம் காயறதுக்கு காயறதுக்கு முன்னாடி முன்னாடி எடுத்தோம் எடுத்தோம் அப்படின்னா அப்படின்னா கட்டாயமா கட்டாயமா வந்து அது ப்ராப்ளம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். வாட்டர் கலர் எப்படி செய்யறதுன்றத நான் சொல்லி தரல. வாட்டர் வாட்டர் கலர் எப்படி எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தரேன். இப்படி இப்படிலாம் வந்து செஞ்சோம்னா இப்படி இப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். சரி, சொல்றது மாத்திரம் இல்ல. சரியா? அப்ப என்ன என்னுடைய ரிக்வெஸ்ட் ரிக்வெஸ்ட் என்ன என்ன உங்களுக்கு, உங்களுக்கு, நீங்க நீங்க சொல்லி சொல்லி தர்றப்ப தர்றப்ப இதுகளை இதுகளை எல்லாம் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தரணும்ன்ற. என்ன ஏன்னா மோகன், நான் மோகன், நான் சொல்றது நான் சொல்றது கேட்கறது நியாயம் நியாயம் தானே? எஸ் சார். இப்ப நான் இப்படி கலர் கலர் வைக்கும் போது வைக்கும் போது அது அது அந்த அந்த வெட்டா வெட்டா இருக்கிறதுனால இருக்கிறதுனால ஷைனிங்ல ஷைனிங்ல வந்து உங்களுக்கு உங்களுக்கு அந்த அந்த இது இது தெரிய மாட்டேங்குது. மாட்டேங்குது. டார்க் டார்க் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சதுக்கு காஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் தான் தான் தெரியுது. தெரியுது. இப்ப இப்ப இந்த இந்த இடத்த இடத்த நல்லா நல்லா டார்க் டார்க் ஆக்க ஆக்க வேண்டியிருக்கு. வேண்டியிருக்கு. நான் நான் திரும்பியும் திரும்பியும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளூ ப்ளூ எடுக்க எடுக்க போறேன். போறேன். ரஷ்யன் ப்ளூ ரஷ்யன் எடுத்தா ப்ளூ எடுத்தா கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா படத்தோடைய படத்தோடைய செட்டப் செட்டப் மாறிடும். மாறிடும். அதனால அதனால அந்த அந்த அல்ட்ராமரைன் ப்ளூ அல்ட்ராமரைன் ப்ளூ தான் தான் எடுக்கிறேன். எடுக்கிறேன்.
அந்த அந்த பிராஸுக்கு பிராஸுக்கு இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு டார்க் டார்க் வைக்கணும் போல வைக்கணும் இருக்கு. போல இருக்கு. ட்ரை ட்ரை ஆகவும் ஆகவும் நல்லா நல்லா டல்லாயிருச்சு. டல்லாயிருச்சு. இதுக்குள்ள போயிடக்கூடாது. ரொம்ப கரெக்டா இருக்கணும் அது. சத்தம் உட்காந்துருக்கணும். என்னன்னா என் நெய்பர்ஸுக்கு உடம்பு சரியில்லை. அந்த என் வீட்டில் வாடகைக்கு இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இப்ப நான் இப்போ நான் பேசினேன்னா வந்துருவாங்க. கேவலமா சொல்லலைன்னா வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால இல்லாட்டி போய் பேசுவேன். அவ்வளோ மோசமான ஆள் இல்லை. சரி சரி. அந்த அந்த பித்தளைக்கு பித்தளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த இந்த காப்பர் ஆக்சுவலா ஆக்சுவலா கலர்ல நிக்குது அது போட்டோல. அதுக்கு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டார்க் டார்க் வச்சிடலாம். வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப லைட்டா லைட்டா இருக்காது. இருக்காது.
என்ன மாப்பிள்ள இன்னும் இன்னும் சரியாகலையாம்மா? இல்லதான் நான் சத்தம் போடாம இருந்துட்டேன். நான் வாச்சும் பேச அவங்க வந்து நின்னாங்கன்னா போச்சு. நம்ம இருந்துச்சு டாக்டர்கிட்ட போற அளவுக்கு இல்லை நமக்கு. அவங்களுக்கு டாக்டர்கிட்ட போற அளவுக்கு இருக்காங்க. எனக்கு மேங்க சாப்பிட்டாங்க அவரு. ஓ அந்த மேங்கோவா? அதுக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பிள்ளை ஊருக்கு போயிட்டு திரும்பிட்டாங்களே. ம் கொஞ்சம் தைரியம் வேணும் இது மாதிரி செய்யறதுக்கு. என்னன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னமாச்சும் ஒரு தகராறு வந்துச்சுன்னா என்ன பண்றது? பயம் இருக்கும். ஆனா இவரு எது வந்தாலும் கொள்ளும் துணிவே துணையாய் மாறும்னு பாடம் இல்லையா? யார் எழுதுனதுன்னு தெரியல. படத்துல வந்து எம்ஜிஆர் பாடுவார். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் துணிவே துணையாய் மாறும்னாரு இல்லையா? அப்படியே வந்த பின்ன சரி செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு செய்யறது. இந்த இடத்த சொல்றேன். இந்த இடத்த அப்படி ஒரு கட்ஸோட செஞ்சா தான் செய்ய முடியும். ஒரு டெப்த் ஏத்துனது நல்லா இருந்திருக்குல்ல மோகன்? சூப்பரா இருக்கு சார். அதே ஆமா ஆமா அதே அப்படியே இந்த டெப்த் ஏத்தலன்னா அந்த இடத்துல அவ்வளவு தூரத்துக்கு அந்த எஃபெக்ட் வந்திருக்காது. சரியா? இப்ப வந்து சில பாயிண்ட் டீடைல்ஸ் என்னன்னா இங்க வந்து கீழே வரும் அந்த கோடு. அந்த கோடு பாத்தீங்களா? இதை யாரும் பார்க்க போறாங்க. ஆனால் அந்த கோடு போடுறது பாத்தீங்களா? அது வந்து அவ்வளவு தூரத்துக்கு அது வந்து அந்த படத்தை வந்து ஒரு டக்குன்னு ஒரு தூக்கி காட்டணும். அடேங்கப்பா என்ன வேலை பார்த்திருக்காங்க, என்னென்னமோ பார்த்திருக்காங்க அப்படின்னு. என்னென்னமோ கிடையாது, சும்மா ஒரு கோடு போட்டுருங்க அவ்வளவுதான். அதே அங்கேயும் ஒரு கோடு போட்டிருக்காங்க, அதையும் போட்டுருவோமா? சரி, படம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியா? வேற கேள்விகள் எதுவும் இருக்கா? வேற நம்ம கேட்கறதுக்கு இருக்கா?
முடிச்சிட்டேன். கையெழுத்து தான் போட போறேன். உங்கள்கிட்ட தான் நான் உங்கள்கிட்ட தான் வந்து நான் வந்து கிளாஸ் கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ் முடிச்சுட்டு ஓடி போனேன்னா உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட தான் தான்ல என்னைக்கு சார்? இல்ல சார், போன 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 ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமையா? அப்படிங்களா? ஞாயிற்றுக்கிழமை என்னால வர முடியல சார். ஆமா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஆமா ஆமா ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சேன்? ஒன்னு 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 36க்கு 1:36 டைம் பார்த்தேன். பார்த்தேன். எனக்கு எனக்கு கண்ணு ஒண்ணு 1:56 தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சிச்சு. சரிங்க சரிங்க முடிச்சுக்குவோம். இப்ப என்னமோ என்னமோ சொல்லி முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் நான் பாட்டுக்கு. எல்லாம் எல்லாம் நம்ம நம்ம நண்பர்கள் நண்பர்கள் என்ன என்ன நினைச்சிட்டாங்க? நினைச்சிட்டாங்க? ஆஹா, சார் சார் வந்து வந்து நம்மளுடைய நம்மளுடைய கஷ்டங்களை கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா கிளாஸ் கிளாஸ் முடிக்கிறாருன்னு. நேத்து போன போன வாரம் வாரம் தான் தான் அது. சரியா இப்ப நான் இந்த இடத்துல கையெழுத்து போட்டேன்னா வருமானதான் தெரியல. அவரு ஸ்லோவா ஸ்லோவா கையெழுத்து போட மாட்டேன்னா பயந்துகிட்டே ஸ்லோவா போட்டேன். இன்னைக்கு இன்னைக்கு தேதி வந்து 4. 4. நாலு 7/26. சரியா? நல்லதான் வந்துருக்குல்ல? சூப்பரா வந்துருக்குங்க. நல்லா வந்துருச்சு. இப்ப சில இடங்கள்ல வந்து ஹைலைட் ஹைலைட் வைக்கணும் வைக்கணும் அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு நான் அதை செஞ்சு காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் முன்னாடியே. இன்னொரு தடவை செய்யறதுல தவறு இல்லை. அது அது என்னன்றத பாருங்க. இப்ப இந்த சில இடங்கள் ஒன் ஆர் டூ பிளேஸ் சும்மா செஞ்சு காட்டுறதுக்காக செய்யறேன். இப்ப என்னன்னா இந்த இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஹைலைட் ஹைலைட் ஒன்று ஒன்று இருக்கு. இருக்கு. இந்த இந்த இடத்துல ஒரு ஒரு ஹைலைட் ஒன்று இருக்கு. அது அது எப்படி அந்த ஹைலைட் அங்க இருந்து வருதுன்னு தெரியல. இப்ப இப்ப என்ன செய்யறதுன்னா பிளேட பிளேட வந்து வந்து நம்ம பின்னாடி பிளேட உள்ள உள்ள இழுத்துட்டு பின்னாடி பின்னாடி அந்த அந்த கிளிப் கிளிப் இருக்குங்களா? இருக்குங்களா? இது இது தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஆனால் அது அது நான் நான் யூஸ்வலா செஞ்சு காட்டுறேன். காட்டுறேன். அதை அதை கலட்டிடலாம். கலட்டிடலாம். சரிங்களா? சரிங்களா? கலட்டினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட்டு ஒண்ணு இருக்கும். இங்க பாருங்க. இந்த இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு கட்டு கட்டு ஒண்ணு ஒன்று இருக்கு பாருங்க நடுவுல. தெரியுதா அந்த கட்டு? இப்ப பிளேட வெளியே வெளியே எடுத்து எடுத்து அதுல அதுல கோடு கோடா ஒரு இருக்கும். பிளேட் ஒரு செக்மெண்ட்டும் ஒரு கோடா இருக்கும். இருக்கும். அத அதை அதுக்குள்ள அதுக்குள்ள வச்சு இப்படி இப்படி வச்சு அப்படின்னு அந்த பிளேடு உடைஞ்சிருச்சுன்னா உடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இப்போ இப்போ ஷார்ப் ஷார்ப் முனை முனை கிடைச்சிடும் கிடைச்சிடும் உங்களுக்கு. பிளேட உள்ள இழுத்துட்டு திரும்ப மாட்டி வச்சுக்கணும். சரிங்களா? சரிங்களா? இந்த பிளேடு தான் தான் நமக்கு வேலைக்கு வர வரப்போகுது. இது தெரியாத யாராவது யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? இந்த மாதிரி இந்த மாதிரி பிளேட பிளேட உடைக்கலாம் உடைக்கலாம் அப்படி அப்படின்னு தெரியாம இருந்தீங்களா? சிலர் வந்து அது அது என்னமோ அது வந்து நோட்டீஸ் நோட்டீஸ் பண்ணதே இல்ல. சிலர் சிலர் அப்படி இருக்காங்க. நம்ம நம்ம இதுல இதுல எல்லாருமே தெரியும் தெரியும் போல இருக்கு. சந்தோஷம். இல்ல சார், நான் இது கட்டிங் பேர் வச்சு உடைச்சிருக்கேன். இந்த மாதிரி நீ புரியுது கட்டு இந்த மாதிரி உடைக்கிறது இப்பதான் பார்த்தேன். ஓகே சார். அதுக்குன்னே வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க பின்னாடி பின்னாடி கட்டு. கட்டு. அதுதான் சார், இப்பதான் நீங்க பண்ணி தான் நான் ஓகே பாக்குறேன். ஓகே 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 ஓகே. சரியா? இங்க சரியா? பாருங்க இங்க பாருங்க என்ன செய்யறேன். அந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று கொடுத்தேன். அந்த இடத்துல ஹைலைட் விட்டு செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கலர் வைக்கும்போது டிராயிங் டிராயிங் நான் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டிராயிங் டிராயிங் மிஸ் மிஸ் பண்ணிட்டு சில சில இடங்கள்ல இடங்கள்ல இது இது செய்யறது செய்யறது எப்படின்னா எப்படின்னா கையெழுத்தையும் கையெழுத்தையும் போட்டுட்டு படத்தை படத்தை முடிக்கிறோம் முடிக்கிறோம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? முடிச்சிட்டோம். இதுக்கு இதுக்கு மேல மேல இது மேல ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடாது. இதுக்கு மேல இதுக்கு மேல ஒர்க் ஒர்க் பண்ணீங்கன்னா பண்ணீங்கன்னா படம் படம் வந்து வந்து கெட்டு. இது இது இல்ல இல்ல ஆனாலும் ஆனாலும் வைக்கிறேன். வைக்கிறேன்.
லேசா அந்த 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 இடத்துல அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை காட்டி விட்டோம்னா போதும். சரியா ஹைலைட் வந்துருச்சாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா அது வந்து அவ்வளவு தூரத்துக்கு தெரியாது. ஆனாலும் ஒன்று கொடுத்து பார்த்துவோமே. இல்ல வருது. செஞ்சுட்டு சமயத்தை எரேஸும் பண்ணுவோம். நான் எரேஸ் பண்ணல. எரேஸ் பண்ண தேவை ஏற்படல. செஞ்சிடும். அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணுவோம். ஜெனரலா பண்றது நான் இப்ப பண்ண வேண்டிய தேவை வரல. இந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீளமாக்குறாரு அந்த ஹைலைட்டை. நீளமாக்கி விடுறேன். தேவைகளுக்கு நம்ம வந்து இதுகளை செஞ்சுக்கிறோம். சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல ஒரு லேசா ஒரு பூ கொடுத்துருக்கேன், அது வந்து ஒயிட் மறைஞ்சிருச்சு. அந்த இடத்துல பூ வந்துருச்சு. திரும்பியும் ஜம்ப் ஆயிருக்கு. என்னன்னு தெரியல. திரும்பி வீடியோ பழையபடி ஜம்ப் ஆயிடுச்சு. ஓகே, இல்ல அது அப்படியே வச்சு முடிச்சிருவோம். சரியா? ஒண்ணும் பண்ண முடியாது. பாதி ரெக்கார்டிங் தெரியல.